வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து இதுதான். 90 மார்க் வந்து எக்ஸாமு. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படித்து எழுதிட்டு போங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேப்பரில் வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் 3 × 2 6. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தியாது? படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? புதுக்கவிதை விளக்கம் தருக. அதே மாதிரி எவையேனும் 2னுக்கு விடை தருக. 2 × 2 4. மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன? சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி மாணிக்க வாசகர் கூற்று யாது? அதே மாதிரி ஒரு மதிப்பெண் வினா 7 × 2 14. உவமை உருவகம் வேறுபடுத்துக. மாங்கொலி சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. வல்லின மெய்களை இட்டு நீக்கி எழுதுக. கலைச்சொல்லாக்கம் கேட்டிருக்காங்க. மைக்ரேஷன், கல்ச்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 × 4 8 2 மதிப்பெண் வினாக்கள். இதை பொறுத்த வரைக்கும் நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? காற்றின் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? ஏன்? தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்தி என்பதை விளக்குக. அதே மாதிரி 2 × 4 8. ஸோ இந்த வினாக்கள் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. தமிழ் இலக்கியங்களின் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்து. அதே மாதிரி அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர், இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அணி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அணி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வேற்றுமை எண்ணை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து மொழி முதல் இறுதி எழுத்து வரை கருத்து படம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இலக்கிய நயம் பாராட்டல். அடுத்து வந்து 6 மதிப்பெண் வினா கொடையில் சிறந்தது வள்ளுவம். மதீனா நகரம் வளமான நகரம். நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் பேச்சு மொழி. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மை என்னும் தலைப்பில் மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. யானை டாக்டர் கதை வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து எழுதுக. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 + 2 6 மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.